எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நாட்டின் இறையாண்மையை தாண்டி அந்த நாட்டிற்குள் சென்று தாக்குகின்ற அந்த செயற்பாட்டை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்க முடியாத விடயம் என்பதை நாங்கள் மிக ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். பேச்சுவார்த்தைகளின் ஊடாக ராஜதந்திர உறவுகளின் ஊடாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் சிலபோது சிலர் போர் மூலமாக யுத்தம் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என நினைப்பதாக இருந்தால் உலக வரலாற்றில் அண்மை காலங்களில் பல விடயங்களை கண்டிருக்கின்றோம். யுத்தங்களினால் பிரச்சினைகளுக்கான தீர்வு கிட்டவில்லை, மாற்றமாக யுத்தங்களினால் பிரச்சினைகள் தொடர்ந்தும் அதிகரித்ததை ஒழிய நாடுகள் அழிந்து மக்களுடைய வாழ்க்கை சீரழிந்து ஒரு நிலைமைதான் எப்போதுமே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த மத்திய கிழக்கில் வாழுகின்ற தனது மக்களை போன்று அங்கு வேலை செய்ய சென்றவர்களையும் பாதுகாத்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கின்ற அந்த அனைத்து அரசாங்கத்துக்கும் எமது நன்றிகளை இந்த சந்தர்ப்பத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போதும் சர்வதேச சட்டங்களை மதித்து அந்த சட்டங்களுக்குட்பட்டு ஒவ்வொரு நாடும் கண்டிப்பாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கிறது. தலைவர்களை கொலை செய்தோ அல்லது அந்த மக்களை கொலை செய்தோ பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எம்மால் எட்ட முடியுமென யாராவது நினைப்பதாக இருந்தால் அதுவும் வெறும் கற்பனையாகத்தான் இருக்க முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிடுகிறேன். மத்திய கிழக்கு நாடுகளிலே எமது நாட்டைச் சேர்ந்த 10 லட்சம் பேர், 1 மில்லியன் மக்கள் வாழ்ந்தாலும் கூட அவர்களுடனான தொடர்பட்ட இன்னும் பல லட்ச குடும்பங்கள் எமது நாடுகளில் இருக்கின்றன. அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த யுத்த சூழ்நிலை காரணமாக எந்த அளவு பீதிக்கும் மானசீக ரீதியாக அதே போன்று எத்தளவு துவந்து போயிருப்பார்கள் என்பதை எம்மால் நன்றாக உணர முடிகின்றது. குறிப்பாக எனது குடும்பத்தைச் சேர்ந்த பலரும் கூட அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற தொழில் புரிகின்ற போது எனது குடும்பத்தில் உள்ளவர்கள் எவ்வாறு அதனை உணர்கின்றார்களோ அதே போன்றுதான் அத்தகைய அனைவரும் உணர்கின்ற அந்த உணர்ச்சி எமக்கு காணப்படுகிறது.